அண்ணன் தான் பூங்குடிய கூட்டிட்டு வர சொன்னாரு. நிச்சயமா அண்ணன் தான் இதை சொன்னாராப்பா? ஆமாத்த, அண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும். சரி, அந்த பக்கம் போகாத, அவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ இப்படி போயிடு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். டேய், வண்டி எடுங்கடா சீக்கிரம். எனக்கும் உனக்கும் ஆகாதுதான், ஆனா எப்பயுமே நான் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. இப்ப நான் இப்படி பண்றதுக்கு காரணமே உன்னோட அப்பா தான். உனக்கு எப்படி உன் அப்பா ரொம்ப முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும் எங்க அப்பாவும் அம்மாவும் முக்கியம். உங்க அப்பா என் அம்மாவை எப்படி பேசினாரு அதுக்கு நான் நிச்சயமா பதிலடி கொடுக்கணும். உங்க அப்பா எங்க கிட்ட விட்ட சவால்ல நாங்க ஜெயிக்கணும். அதுக்காக தான் நான் இதை செய்யறேன். எப்படியோ என் மக பூங்கொடி என் அண்ணன் வீட்டுல போய் நல்லா வாழ்ந்தா போதும். அண்ணன் காரணம் இல்லாம இதை செய்யாது. அக்கா எங்க போனாலே தெரியலையே. அம்மா, அக்காவை பாத்தியா நீ? அக்கா ரெடி ஆயிட்டு இருப்பா, போய் பாரு. இல்லம்மா, அவளை காணோம். என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்டுல உன் மக பூங்கொடிய காணும்பா. நாங்க எல்லாரும் தேடி பார்த்துட்டோம், அக்காவை காணும். கல்யாண பொண்ணு எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. நல்லா பாருங்க. மனசே சரியில்லை எனக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம அழகர பூங்கொடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சு வச்சிருந்தேன். நானும் என் தங்கச்சியும் சம்மதி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என் கனவெல்லாம் இப்படி நிறைவேறாம போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பூங்குடிக்கு வேற யாரு கூடயும் கல்யாணம் ஆகும்னு நான் ஒரு நாள் கூட எதிர்பார்க்க